நல்லா கிளீனா இருக்கணும் வேலை எல்லாம். அட மருமகளே, இன்னமும் என்ன பார்த்து வெக்கப்பட்டு அம்மா பின்னாடி ஒடிஞ்சுக்கிட்டுனா என்ன அர்த்தம்? கல்யாணம் முடிஞ்சு நம்ம வீட்டுல தானே வாழ போற. அப்பவும் இந்த மாதிரி அம்மா பின்னாடி தான் ஒளிஞ்சுப்பியா? என்ன பொண்ணுடி போ. பெரிய மன்மதன், உன்னை பார்த்து வெக்கப்பட்டு நான் அப்படியே வந்து ஒளிஞ்சுக்கிறேன். நல்லா காண்டா மிருகத்துக்கு கை கால் முளைச்சவன் மாதிரி வந்து நிக்கிறத பாரு. உன்னை பார்த்து பயந்து போய் ஒளிஞ்சு நிக்கிறோம். இது கூட புரிஞ்சுக்காம சிரிச்சிட்டு இருக்கான் பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். ஆமா, நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? அது என்ன ஆத்தாளும் மகளும் திரு திருன்னு முழிக்கிறீங்க? ஏன் ரெடி ஆகல? அது நான் ரெடி ஆகிறதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்கல்ல. ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா நான் சிட்டா பறந்திருப்பேனே. என்ன சொன்ன? சிட்டா பறந்து போயிருப்பியா? அது இல்லைங்கய்யா, நான் சிட்டா ரெடியா இருப்பேன்னு சொல்ல வந்தேன். அதான் பயந்துச்சுல்ல, அதான் மாத்தி வளரிட்டேன். பரவாயில்ல சாவித்ரி, என் மருமக நல்லா தமாசாதான் பேசுறா. தலைவரே, இப்பதான் நிச்சயதார்த்த புடவைய பார்த்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா. சரி 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 சரி. அப்புறம் இந்த பூ அலங்காரம், தோரணம் இதையெல்லாம் சிறப்பா பண்ணி அசத்திட்டீங்க. தலைவரே, கொஞ்ச நேரம் வெளியே இருந்தீங்கன்னா என் பொண்ணு சீக்கிரமா ரெடி ஆயிடுவா. நான் வாசல்ல உட்கார்ந்திருக்கேன், சீக்கிரம் ரெடி ஆயிடுவாங்க. தலைவரே, ஏய் சீக்கிரம்ப்பா, சீக்கிரம் வேலையெல்லாம் முடிங்கயா. டேய், இந்த வீட்ல இருக்கிற யாரும் வெளியில போயிடக்கூடாது. சரிங்க ஐயா. கண் கொத்தி பாம்பா ஜாக்கிரதையா பாத்துக்கணும், புரியுதா? சரிங்க ஐயா. எம்மா, இந்த பஞ்சாயத்து நம்ம வீட்டு வாசல்ல உட்கார்றேன்னு சொல்றாரு. லூசு பயலாமா இவங்க? ஏம்மா சொல்லுமா, எப்படி நான் தப்பிச்சு போகிறது? ஒரு நிமிஷம் வாய மூடு. ஏய், இங்க பாரு, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. என்ன, நீ பின் பக்கமா தப்பிச்சு போயிடு. என்னம்மா என்ன மட்டும் தப்பிச்சு போக சொல்ற? நீ வரலையா? வேற வழி இல்லடி. நானும் வந்துட்டா இந்த ஆளை யாரு சமாளிக்கிறது? அதனால நீ மட்டும் போ. நான் இங்க உமாவை கூட வச்சுக்கிட்டு எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். எப்படிமா நான் தனியா? என்னைய பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தனியா போக சொல்லுங்க. பார்த்து மெதுவா பேசு. ஏமா, அப்புறம் அது மட்டும் இல்லம்மா, அங்க சுடுகாடு இருக்குமா. அந்த வழியில நான் எப்படிமா போவேன்? பயமா இருக்குமா. இத பாரு, இப்படி பயந்துகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு வேற வழியும் இல்ல. நீ மட்டும்தான் தனியா போணும். இங்க பாரு, நீ எப்பவும் கும்பிடுவல்ல அந்த சிறுவாபுரி முருகன், அவரை நினைச்சுக்கிட்டே போயிடு. உன்னை யாராலையும் எதையும் பண்ண முடியாது. என்ன, யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுமா. ஆனா பேயால எல்லாம் பண்ண முடியும்லம்மா. நான் தான் அந்த முருகன் உன் துணைக்கு வருவார்னு சொல்றேன்ல. இன்னும் என்னமோ பேய் பிசாசுன்னு பயந்துகிட்டு இருக்க. இல்லடி இல்ல, நீ சரிப்பட்டு வரமாட்ட. நீ ஒண்ணு பண்ணு, அந்த மருதமுத்து பையல கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தி குழந்தை குட்டிகளை பெத்துக்கிட்டு என்னமோ பண்ணி தொலை. என்னம்மா கோச்சுக்காத, நீ சொல்லு. அப்போ நான் சொல்ற மாதிரி கேப்பல்ல? கேப்பேன். அப்ப பேசாம வா என் கூட. தம்பி பாத்துக்கோ. என்ன வா. ஏம்மா இருமா, பர்ஸ் எடுத்துட்டு வரேன். வாமா போலாம். இது பாரு துளசி,
பயப்படாம தைரியமா போ. என்ன? அம்மா நான் போயிட்டு வரேன். இங்க பாரு, அழக்கூடாது. என்ன? அழாம தைரியமா போணும். ம்? அம்மா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நேரமாச்சு, நீ கிளம்பு கிளம்பு. ம், தைரியமா போணும். என்ன? எதுக்கும் பயப்படாம போ. கிளம்பு, ஜாக்கிரதை, பாத்து. அம்மா அம்மா நான் போலம்மா, பயமா இருக்குமா. போ. ஈசு ஒரு நிமிஷம் ஈசு. என்ன சின்னையா? இல்ல, நானே இப்ப இந்த பாவி பயலுக்கெல்லாம் பயப்படல. இப்படி ஒரு நிலைமையில நீ பயப்படலாமா சொல்லு? இங்க பாரு, நான் அம்மாவை பாத்துக்கிறேன், நீ டியூட்டிக்கு போயிட்டு வா ஈசு. என்ன ஈசு யோசிக்கிற? இல்ல சின்னையா, அத்தை பழைய மாதிரி எப்பவும் போல இருந்தா நான் பயப்பட மாட்டேன். ஆனா அத்தை இப்ப பழசெல்லாம் மறந்துட்டு குழந்தை மாதிரி இருக்காங்க. அவங்க இப்படி இருக்கிறப்போ அவங்கள தனியா விட்டுட்டு நான் பாட்டுக்கு டியூட்டிக்கு போறது எனக்கு எதுவும் சரியா படல. என்ன ஈசு சொல்ற நீ? அதுக்காக அம்மாவையே பார்த்துக்கிட்டு நீ இந்த வீட்லயே இருக்க போறியா? அதுக்காகவா நீ அந்த கேஸ்ல அவ்வளவு தூரம் போராடி ஜெயிச்சு மறுபடியும் இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டிருக்க? என்ன என்ன பண்ண சொல்றீங்க சின்னையா? என் மேல அபாண்டமா போட்ட போய் கேஸ்ல இருந்து நான் போராடி ஜெயிச்சேன், அது உண்மைதான். ஆனா அதே நேரத்துல அத்தைக்கு இப்படி பழசெல்லாம் சுத்தமா மறந்து போகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. இப்ப நான் டியூட்டிக்கு போகணுமா இல்ல அத்தைக்கு பாதுகாப்பா வீட்லயே இருக்கணுமாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல நான் ஏதாவது ஒரு முடிவை இமீடியட்டா எடுத்துதான் ஆகணும். இப்போதைக்கு எனக்கு அத்தைய பாத்துக்கிறதா முக்கியம் தோணுது சின்னையா. அத்தைய காப்பாத்துறதுக்காக நான் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு அத்தை கூடவே இருக்கலாம்னு நினைக்கிறேன் சின்னையா. அத்தை குணமாகி வர்ற வரைக்கும் அவங்களுக்கு என்னோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப தேவை சின்னையா. இப்ப நான் கஞ்சவா இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் இன்னும் 2-3 மாசம் கழிச்சு நான் மெடிக்கல் லீவ் போட்டு தானே சின்னையா ஆகணும். அதை நான் கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். சின்னையா, நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அத்தைய பறி கொடுத்துட்டு நமக்கு கிடைக்கிற எந்த சந்தோஷத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியுமா? அத்தைக்கு ஒண்ணுனா அதை நம்மளால தாங்கிக்க முடியுமா? அத்தை நம்ம கூட நல்லபடியா சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அதுக்காக நான் இப்ப மெடிக்கல் லீவ் போடுறதுல எந்த தப்பும் இல்லைன்னு தோணுது. நீங்க இதெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க.